ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டான, சிம்பிளான க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்ய ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக ஒரு அரை டீஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துனிங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு அது கூட சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்திட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரமாக இருக்கிற 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதையுமே நான் உள்ளே சேர்த்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ ஒரு கப் அளவுக்கு மல்லி இலை நான் உள்ளே சேர்த்திருக்கேன். இது கூட நீங்கள் 2 கருவேப்பிலை ப்ளஸ் புதினா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மல்லி இலையும் சேர்த்துட்டு நான் தண்டோடு தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக புளியுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்திடலாம். இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக தருதருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிடலாம். இந்த சட்னிக்கு இந்த மாதிரி தாளிப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்தோம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.